be glorified. கூடி வந்திருக்கிறவங்க ஒருவன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். I greet you in the mighty name of the Lord Jesus. செய்திக்கு போவதற்கு முன்பதாக சில காரியங்களை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். பாஸ்டர் ஐயா சொல்லும்படியாக சொன்னார்கள். Before I go to the message, I want to give an announcement. Pastor Jaya has requested. அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி 24 hours prayer நடக்குது மொன்றியல்ல. In October 11th, there will be 24 hours prayers will take place. அந்த ஜெபத்திலே எல்லாரையும் கலந்து கொள்ளும்படியாக பாஸ்டர் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். You all kindly requested to participate in that 24 hours prayer. சென்னையில இருந்து பாஸ்டர் அன்ட்ரூ ஜெயராணி அந்த இடத்திலே கலந்து கொள்வார்கள். From Chennai, there will be a pastor she will be there. பாஸ்டர் அன்ட்ரூ ஜெயராணியே எல்லாருக்கும் தெரியும். 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 5ஆம் தேதி இந்த இடத்திலே வந்திருந்தார்கள் ஊழியத்துக்காக. December 5th, 2022, she has come here to do the ministry. அவரும் அவருடைய மகனும் வருகிறார்கள். Her and her son, they are coming. சாட்டர்டே ஜெபத்திலும் சண்டே ஆராதனையிலும் கலந்து கொள்வார்கள். In Saturday they will take part in the prayers. On Sunday they will take part in the service. 11ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு சண்டே மதியம் 1 மணி ஆராதனையோடு அது முடிவடையும். Saturday it will start at 11 o'clock and it will finish on Sunday. யாவரும் கலந்து கொள்ளுங்கள். You all requested to take part in the meetings. யாராவது வந்து அங்க தங்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஏர்லியாக உங்களுடைய இன்ஃபர்மேஷனை பிரதர் க்ளோட் அவர்களுக்கு கொடுத்து கொள்ளுங்கள். If you like to go and participate in those meetings, please give your name to the brother Claude. போன முறை அநேகர் வந்து ஹோட்டல்ல நின்றீர்கள்னு சொல்லி கேள்விப்பட்டேன். Last times most of the people they came to Montreal and they stayed at a hotel. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். That is your personal wish. ஆனா அங்க தாராளமாக தங்களுடைய வீடுகளை திறந்து கொடுப்பார்கள். நீங்கள் வந்து நிக்கலாம். But the church members they are ready to give their house. Their house is open to come and stay there. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. The God will bless you all. செப்டம்பர் 20ஆம் தேதி பைபிள் போட்டி நடைபெறுகிறது மொன்ட்ரியல்ல. In September 20th there will be a Bible quiz competition in Montreal. அதிலே கலந்து கொள்ளுங்கள். You are all requested to participate. ஆல்ரெடி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. Already it's informed. ஏப்ரல் மாதமும் ஜூன் மாதமும் அறிவித்து பின்பதாக பாஸ்டர் நோட்டீஸ் போர்டில் போட்டார்கள். In April and June also we informed this one. Again pastor has put the notice. திரும்ப நோட்டீஸ் போர்டில் போடப்படும். வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் போடுவார்கள். அந்த நோட்டீஸ் எல்லாத்தையும் நான் தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் நான் அனுப்புவேன். Again we will put the notice in WhatsApp, in Facebook, and personally I will send all the information. இங்கிருந்து பைபிள் போட்டியில் கலந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் கலந்து கொள்ளலாம். If you want to take part in the Bible competition, you may do so. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. The Lord will bless you all. அது மாத்திரமல்ல பிலிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Not only that, please pray for Philip. 2017ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்து பிலிப்பை தெரியும். I know Philip since 2017 from July. 2017 ஜூன் மாதம் சகோதரன் இமானுவேல் அவர்கள் வந்திருந்தார்கள். ஜூலை மாதம் பிலிப்பை கூட்டி வந்தார். 2017 June Emmanuel came here, but in July Philip. நல்ல ஒரு அருமையான ஒரு வாலிபன். அதிகமாக கதைக்க மாட்டாரு. சபைக்கு எல்லா காரியங்களையும் அவர் ஒத்துழைப்பாக இருந்தார். He's a very nice person. He doesn't talk much, but he always gives his cooperation to this ministry. ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவரே மனைவியை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். Please keep it in your prayers that the Lord has to bless Philip and his wife. பாஸ்டர் சொன்னது போல பரிவாரங்களோடு திரும்பி வர ஆண்டவர் கிருபை செய்வாராக. As the pastor told that he has to come back with manifold blessings. இந்த நேரத்தில் 6வது எடுத்தல் வாசிங்கள். எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனம். Ephesians chapter 4 verse 32. எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனம். Ephesians chapter 4 verse 32. ஆமென். ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கு சில நடைமுறைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. In the Bible is clearly written
if the prayers has to be answered. யாரா சொல்லுங்க, அப்ப ஜெபத்தை கேட்கறதுக்கு என்னென்ன காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? What are the things written in the Bible to answer your prayer? என்னத்தினால ஜெபம் கேட்கப்படும்? When it will be answered. ஒன்று வந்து ஆண்டவர் சொன்னா, என் நாமத்தினாலே கேட்டால் பெற்றுக்கொள்வீர்கள். Whatever you ask in my name, you will be granted. விசுவாசம் இருந்தால் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். If you have the faith, you will get the answer. ஒவ்வொரு காரியங்களை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. In every matter, it's written in the Bible. இன்னொரு காரியம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. There is another thing is written. அதை குறித்து தான் இன்று பார்க்கப்படுகிறோம். Today we are going to meditate. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். As the Christ has forgiven us, we need to forgive each and other. நீங்கள் உங்கள் இருதயத்தில் எதை விரும்பி எதை ஜெபத்தில் வேண்டிக் கொள்ளுவீர்களோ கர்த்தர் அதை உங்களுக்கு அருள் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. Whatever the desires in your heart, when you ask the Lord, God will grant to you. ஒருவேளை இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், நானும் விருப்பத்தோட தான் ஜெபித்து பார்க்கிறேன், ஆனால் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லை. But people are saying that we are from our desires of the heart we are asking, but there is no answer for our prayers. ஒரு சகோதரர் சொன்னார், 30 வருடங்களாக ஒரு ஜெபத்தை செய்து கொண்டு வருகிறேன், ஆனால் பதில் இல்லை, இப்ப நான் ஜெபிக்கிறதை விட்டு விட்டுட்டேன். So one brother told me, for the last 30 years I have been praying, but still I have not got the answer, so I have stopped praying now. அநேகர் கேட்கிறார்கள், ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி நடக்கிறது? So people are asking, why it's only happening to me? எனக்கு பின்பதாக வந்தவர்கள் எங்கேயோ போய்விட்டார்கள், அவர்கள் எல்லா ஆசீர்வாதங்களோடையும் இருக்கிறார்கள், ஆனால் நான் மட்டும் ஒரு சபிக்கப்பட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Those who have come behind me, they have gone far from all the blessings, but I am like a cursed person still. நம்மளுடைய விருப்பத்தை கர்த்தரிடத்தில் சொல்லி ஜெபிக்கிறோம், ஆனாலும் அதற்கு பதில் இல்லை என்று சொல்லி அநேக ஜனங்கள் சொல்லுகிறார்கள். Because if from our heart desires we are telling to the Lord and we are praying, but we have not received the answer from the Lord. அதுக்கு என்ன காரணம் என்று வேதம் சொல்லுகிறது? What is the reason? The Bible says. வாசிக்க மாற்கு 11வது அதிகாரம் 25வது 26வது வசனம். Mark chapter 11 verse 25 and 26. மாற்கு 11வது அதிகாரம் 25வது 26வது வசனம். தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். For the children of God, God is telling a very important thing. எங்களுடைய சுகத்திற்காகவோ, for our healing, எங்களுடைய ஆசீர்வாதத்திற்காகவோ, for our blessings, எங்களுடைய விடுதலைக்காகவோ, for our deliverance, எங்களுடைய உயர்வுக்காகவோ, for our exalting, எல்லா காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். For all the things we are praying. விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். We are praying with faith. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். We are praying in the name of the Lord Jesus. ஊழியக்காரன்ட்ட சொல்லி ஜெபிக்கிறோம். We are praying, we are going to the ministers and praying. வருடங்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். We are praying for in years. ஆனாலும் அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்க வேண்டுமாக இருந்தால், if you want to have the answer for those prayers, வேதம் சில காரியங்களை சொல்லுகிறது. The Bible says some things very clearly. அதுல ஒன்றுதான், நான் உங்களை மன்னித்தது போல நீங்கள் மற்றவர்களை என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். That's one thing, that as I have forgiven you, that you need to forgive one and another. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துல அற்புதத்தை எதிர்பார்க்கிறீர்கள். The Lord Jesus Christ is saying, in something you are expecting a miracle. அந்த அற்புதம் நடக்க வேண்டுமாக இருந்தால், if the miracle has to take place, நீங்கள் யாரிடத்திலேயும் உங்களுக்கு குறை இருக்குமானால், if you have any problem with anyone, யாரிடமாவது உங்களுக்கு கசப்பு இருக்குமாக இருந்தால், if you have any bitterness, அநேகமாக நான் வேற செய்தியை தான் எடுத்தேன். So today I wanted to give another message. அடுத்த செய்தி எனக்கு வரையில. But the one which I have taken is not coming. பேசும்படியாக உணர்த்தப்பட்டபடியால் நான் இதை பேசுகிறேன். Because I was asked to preach this one, I am giving this message. பேசுகிற செய்தி எனக்கும் பொருந்தும்.
The message what I am speaking, it is meant for me also. உங்களுக்கு யாரோட குறை இருக்கிறதோ, For whoever you have problem with anyone, அந்த இடத்துல நின்று at that place, அவரோட ஒப்புரவாகுங்கள். you need to compromise. ஒப்புரவாகி விட்டு வந்து என்னுடைய காணிக்கையை செலுத்துங்கள் என்பதாக அநேக இடங்களில் நாங்கள் பார்க்கிறோம். You have to reconcile with that person and then you come and give the offering. நீங்களும் நானும் மன்னிக்கிற இருதயம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். The Lord wants us to be, we need to forgive each and other. இருதயம் வந்து சுத்தமாக இருந்தால் நான் எதிர்பார்க்கிற அற்புதம் நடக்கும். If your heart is pure, whatever the miracle you are expecting, that will happen. ஏன்னா யோசுவா சொல்லுகிறார், நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் நாளை உங்கள் இந்த இடத்துல அற்புதம் செய்வார். Joshua said, please be clean, so tomorrow he will do a miracle here. நீங்கள் ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்கள் மற்றவர்களை மன்னித்தால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். As the Father has forgiven you, if you forgive one another, God will do a lot of things to you in your life. அவர் ஒரு அருமையான காரியத்தை தன்னை சுற்றி இருந்தவர்களுக்கு, முக்கியமா சீஷர்களுக்கும் அதை கற்றுக் கொடுத்தார். Lord has taught to his disciples also. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது, when you stand and pray, ஒருவர் பேரில் உங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருந்தால், if you have any problem against anyone, அவர்களை மன்னியுங்கள். you need to forgive them. இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், what is the meaning of this? நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது என்று ஏன் ஆண்டவர் சொன்னார்? So when you stand and pray, why the Lord said? நீங்கள் மன்னிக்காவிட்டால் அந்த ஜெபம் கேட்கப்படாது. If you don't forgive, the prayer will not be answered. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், மன்னியுங்கள். That's why the Lord says, forgive. அப்ப இதுல என்ன விளங்குகிறது? மன்னிக்கிற ஒரு இருதயம் எங்களுக்கு தேவை. What do you understand from this? We need to have the heart to forgive one another. இதை இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து காட்டினார். But the Lord Jesus, he demonstrated at the cross. லூக்கா 23:34 சொல்லுகிறது. Luke 23:33 says, வாசிங்க லூக்கா 23:34. 23 verse 34. லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஓகே, இயேசுவை சிலுவையில அறைந்தார்கள். They nailed the Jesus at the cross. அவரை அவமானப்படுத்தினார்கள். They disgraced him. கேவலப்படுத்தினார்கள். They made him humiliated. அவருடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள். They have removed their raiment. எந்த அளவுக்கு சிறுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவரை சிறுமைப்படுத்தினார்கள். They humiliate for the until the very low level. ஒரு கடவுளுக்கு இந்த நிலைமை என்ன, அப்ப நம்முடைய நிலைமை என்னவா இருக்கும்? If this can happen to the God, what will happen to our? அது இயேசுவை சிலுவையில அறையறதுக்கு சொன்னார்கள், அவர் மேல விழுகிற பழி எங்கள் மேலேயும் எங்களுடைய சந்ததி மேலே இருக்கட்டும் என்று சொன்னார்கள். So when he was nailed to the cross, they said, let the curse be upon us. பரியாசம் பண்ணினார்கள். They ridiculed him. காரி அவருடைய முகத்துல துப்பினார்கள். They spit on his face. தலையில கண்ணை மூடி தலையில குட்டி போட்டு கேட்டார்கள், உன்னை யார் குட்டினது என்று என்ன செய்ய உன்னுடைய வெளிப்பாட்டினால சொல்லு. Said they tied with a cloth his eyes and they knocked his head and they asked, who hit your head? சிலுவையில அறையணும் என்பதற்காக பொய் குற்றச்சாட்டுகள் எல்லாவற்றையும் வைத்தார்கள். They brought lot of false accusation to nail him on the cross. சிலுவையில ரத்தம் வடிய வடிய தாங்க முடியாத வேதனையோடு அவர் சொன்ன காரியம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். Because when he was at the cross, he was bleeding profusely, and in spite of that situation, he told, forgive them. இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்றார். Because they do not know what they are doing. உண்மையிலேயே அவர்கள் அறியாமல் செய்யவில்லை. Because truly they know everything what they are doing. அவர்களுக்கு தெரியும் யாரை சிலுவையில அறைகிறோம் என்று. They clearly know whom they should be crucified. அந்த ஜெபத்தை ஆண்டவர் சிலுவையில வைத்து செய்திருக்காட்டி உங்களுக்கும் எனக்கும் விடுதலை இல்லை. At that moment when Jesus wouldn't have prayed that prayer, we wouldn't have the deliverance.
சிலுவையில செய்து காண்பித்த அந்த காரியம் எங்களுடைய ரட்சிப்புக்காக மாத்திரமல்ல, நான் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும், அந்த இருதயம் எனக்குள்ள வர வேண்டும். What he demonstrated at the cross, the Jesus, we need to have the same heart to forgive one another. இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், முதலில் மற்றவர்கள் வந்து தன்னிட்ட மன்னிப்பு கேட்கட்டும், அதுக்கு பின்பதாக நான் மன்னிக்கிறேன். The most people say, let them come to me first, then I will forgive them. பாருங்கள், இயேசு வேதனையோடு சிலுவையில தொங்கும் பொழுது அவர்கிட்ட வந்து யாராவது மன்னிப்பு கேட்டார்களா? இல்லை. When Jesus was hanging on the cross with pain, did anyone come and ask forgiveness from Jesus? இயேசுவை குத்தினவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டார்களா? இல்லை. Will anyone came and ask forgiveness those who have hurt him? 160 வந்து மன்னிப்பு கேட்டானா? இல்லை. Whether the 100th centurion, did he come and ask forgiveness from the Lord? மத தலைவர்கள் எல்லாரும் மன்னிப்பு கேட்டார்களா என்றால் இல்லை. The religious leaders, did they come and ask forgiveness? ஆனால் மன்னிப்பு கேட்காதவர்கள் எல்லாரையும் மன்னித்தார். அதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய உண்மையான அன்பு. But no one came and asked forgiveness, but still the Jesus, he forgive them. தன்னிடத்துல மன்னிப்பு கேட்காதவர்களையும் அவர் மன்னித்தார். Those who have not asked forgiveness from Jesus, but still he forgave them. அப்ப அவர்கள் முதலாவது என்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கட்டும் என்று இயேசு சொல்லவில்லை. First he did not ask that let them come and ask me the forgiveness. என்னையான குத்தினீங்க நாசமா போயிருவீங்க என்று இயேசு சிலுவையில வச்சு சொல்லல. God, the Lord Jesus never cursed them. You all come and hurt me. He never cursed them. ஏன்னா ஒரு அண்ட சராசரங்களை உருவாக்கின ஒரு கடவுளையே சிலுவையில் அறைந்தா அப்படி இருக்கும். The one, the Almighty God, if he can be crucified at the cross, what will happen? ஒரு ஊழியக்காரனா பேசினாலே அது எவ்வளவு பெரிய தண்டனையை கொண்டு வரும் என்று சொல்லி சில கால படிப்பித்தார்கள். So in Sri Lanka they have taught me, if you tell bad about the ministers, what are the punishments we will get? அப்ப மனிதனா இருக்கிற அந்த ஊழியக்காரனுக்கே அவ்வளவு கனத்தை கொடுக்க முடியுமாக இருந்தால் அப்ப ஆண்டவருக்கு எவ்வளவு கனத்தை கொடுக்க வேண்டும்? If we can give the honor to the ministers, how much we owe to the Jesus Christ? அப்ப அவர்களே இயேசு மன்னித்தார் என்றால் நாங்கள் மன்னிக்க வேண்டியது அவசியம். So if God has forgiven all of them, it's very important that we should forgive one another. இல்ல முதலாவது அவர்கள் வந்து எங்களுடைய மன்னிப்பு கேட்கட்டும் என்று சொன்னால், if we say that let them come and ask forgiveness from me, ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. there is no difference for the saved and without saved people. அப்ப இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கும் அவரை பின்பற்றாதவர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. There is no difference those who are following Jesus or those who are not following Jesus. ஆகவே தான் நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். That's why we need to forgive. அநேக கிறிஸ்தவர்களை காண முடியும். இன்னைக்கு மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்காத கிறிஸ்தவர்களை இன்னைக்கு காண முடிகிறது. There are people, even if we go and ask forgiveness, but still they are not willing to forgive. ஆனால் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்த அந்த பாதையிலே நீங்கள் நான் நடக்க வேண்டியது ரொம்ப அவசியமானது. So we need to walk what Jesus has shown us. ஒரு குற்றமில்லாத இரத்தத்தை பழி சுமத்தி that Jesus was he was complained அவரை சிலுவையில அறைந்ததினால, because he was crucified at the cross, கர்த்தருடைய நியாய தீர்ப்பும் தேவ கோபாக்கினையும் அவர்கள் மேல வந்திருக்கும். because there would have been a judgment and God's wrath would have been on those people. இயேசு கிறிஸ்து தாங்க முடியாத வேதனையிலும் வலிகள் மத்தியிலும் அவர்களுக்காக என்ன செய்தார்? பரிந்து பேசினார். Because in spite of his pain and suffering, he vindicated for those people. இன்னைக்கு நீங்கள் நானும் பரிந்து பேசுகிறவர்களாக இல்லாமல் போனால், அவர்கள் அழிந்து போனால் ஆண்டவர் எங்கள்கிட்ட கணக்கு கேட்பார். So if we don't vindicate for others, the God will ask from us. இயேசுவை போல மன்னிக்கிற இருதயம் எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். We need to have the heart same like Jesus. ஆராதிக்கிறோம், we are worshiping, பாடல்கள் பாடுகிறோம், we are singing, ஆலயங்கள்ல கூடி வருகிறோம், we are gathering at the church, திருவிருந்து எடுக்கிறோம், we are taking the communion, எல்லா காரியங்களையும் கலந்து கொள்ளுகிறோம், we are in all the things we are taking part. ஆனால் என்னுடைய இருதயம் கசப்பினாலும் வைராக்கியத்தினாலும் நிறைந்திருக்குமாக இருந்தால் என்னுடைய ஜெபத்துக்கும் பதில் கிடையாது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வீணானது. So if our heart is filled with bitterness and stubbornness,
there won't be any answer for our prayers. ஏன்னா பவுல் எபேசியருக்கு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். For Paul has saying to Ephesians, எபேசியர் 4:31வது வசனம் 32வது வசனம், எபேசியர் 4வது அதிகாரம் 31 32வது வசனங்கள். Ephesians chapter 4 verse 31 and 32. ஆமென். அப்ப நீங்களும் நானும் மன்னிக்க வேண்டும். You and me, that we need to forgive each other. பவுல் சொல்லுகிறார் எபேசி சபைக்கு சகலவிதமான கசப்புகளும் கோபங்களும் வேதனைகளும் எங்களை விட்டு என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். Paul says to Ephesian church that all the bitterness and wrath and anger and clamor, evil speaking be put away. மற்றவர்களை மன்னிக்க வேண்டியது அவசியம். It's very important. We have to forgive others. ஒரு முக்கியமான காரியத்தை மறந்துவிடக் கூடாது. We should not forget the very important thing. மன்னிக்க வேண்டியது அவசியம். We should forgive. ஆனால் அவர்களோட உறவாட வேண்டும் என்று போகக்கூடாது. That we should not be mingled with them. இயேசு கிறிஸ்து சிலுவையில வைத்து மன்னித்தார். But at the cross, Jesus, he forgave them. ஆனால் தன்னை குத்தினவர்களை தேடி போகவில்லை, சீஷர்களை தேடி தான் போனார். But those who have hurt Jesus, he never looked for them, but he looked for his disciples. மன்னிக்கிற இருதயம் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு காட்டிக் கொடுக்காவிட்டால், if the Jesus has not shown the forgiveness of our heart, எங்களுடைய கசப்பு வெறுப்பும் அது என்ன செய்யும்? நாளடைவில் கோபமாக மாறிவிடும். The bitterness and the hatred and lead to the anger. எங்களுடைய இருதயத்தில் ஒரு கசப்பு ஒரு ஆளை குறித்து வந்து விட்டால் அது என்ன செய்தாலும் அது பிள்ளையாகத்தான் தெரியும். If we have the bitterness towards someone, whatever they do, it will always, we will take it for the wrong assumption. அவர் உங்களை ஆசீர்வதித்து ஜெபித்தால் கூட அது வந்து பிள்ளையாகத்தான் எங்களுக்கு தெரியும். Even if the other person, if they pray and bless us, but we will consider it's in a wrong way. உள்ளத்துல வந்து பிசாசு கிரியை செய்யறதுக்கு நாங்கள் என்ன செய்து விடக்கூடாது? இடம் கொடுத்து விடக்கூடாது. We should not give room for Satan to act like that. 2019 ஆண்டு ஒருவர் பேசினார், ஒட்டுவாவுக்கு சாபம், நான் ஒரு சபிக்கப்பட்ட மனிதன் என்று சொல்லி எனக்கு ஒருவர் பேசினார். 2019, someone told me that I am accursed for Ottawa. என்ன மட்டும் பேசல, என்ன குடும்பத்தை இழுத்து, அது குடும்பத்தை இழுக்க வேண்டிய அவசியம், இது ஊழியத் சம்பந்தப்பட்ட விஷயம். Not only me, they cursed the whole family. It's related to the ministry. அவளை மன்னித்து இருதயத்தால கொஞ்சம் ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தது, பின்பதாக நான் உபவாசம் ஜெபித்து இருதயத்தால மன்னிப்பு கொடுத்தா நான் போன்ல இருந்து எல்லா பேஸ்புக் முழு காரியங்களையும் நான் கட் பண்ணி விட்டேன். So at the beginning I had the bitterness, but later on I prayed and prayed, that bitterness slowly vanished. மன்னித்து விட்டுறலாம், ஆனா அவரோட உறவாட போக கூடாது. I can forgive that person, but I should not communicate with them. வீட்டை வாரீங்களா, சாப்பிட வாரீங்களா, நான் கூட வீட்டை வாரேன், அதெல்லாம் செய்ய போக கூடாது. We should not go, we should not invite them, whether can we come or can I come to your house? We should not do those things. இயேசு கிறிஸ்து காட்டின வழியை நீங்கள் நான் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். We should follow what the Jesus has shown. ஆனால் மன்னிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இயேசு கிறிஸ்துவும் காட்டி கொடுத்தார், பவுலும் காட்டி கொடுத்தார். So it has to very important that as the Jesus showed that we have to forgive others, as also the Paul also showed us. இதை குறித்து மத்தேயு 6:12லையும் இது எழுதப்பட்டிருக்கிறது. The same thing is written in Matthew 6 verse 12. மத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனம். Matthew 6 chapter 6 verse 12. மத்தேயு 6:12. ஆமென். அடுத்து வாசிங்க மத்தேயு 5வது அதிகாரம் 23 இருந்து 24. மத்தேயு 5வது அதிகாரம் 23 24. ஆமென். ஆண்டவர் வந்து என்னுடைய காணிக்கையை எதிர்பார்க்கிறவர் அல்ல.
The Lord, He is not expecting our offerings. என்னுடைய ஆராதனையை அவர் எதிர்பார்ப்பதற்கு முன்பதாக Before our worship, He expects. அவர் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு நான் கீழ்ப்படுகிறேனா என்று அவர் எதிர்பார்க்கிறார். Whether we are obeying to the Bible, what is written in the Bible. அப்ப நம்முடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டுமானால் நாம் மற்றவர்களோடு ஒப்புரவாக வேண்டும். If God wants to accept our offering, we need to reconcile with the others. நாம் எவ்வளவு பணத்தை ஆண்டவருக்காக அள்ளி கொடுத்தாலும், so whatever the amount we give to the Lord, நான் ஒரு சபையையே கட்டி கொடுத்தாலும், whether we can build a church, நான் எத்தனை பேருக்கு எவ்வளவு தான தர்மங்கள் செய்தாலும், we can give for the alms giving for the poor people, வேதம் சொல்லுகிறது அது எனக்கு நித்திய ஜீவனை கொண்டு வருகிற காரியம் கிடையாது. that will not bring the eternal life. என்னுடைய இதயத்தில் ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? What the Lord is expecting from the heart. பவுல் சொல்லுகிறார், அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. Paul says, if there is no love, there is nothing. அன்பு என்ன செய்யுமா? சகல பாவங்களையும் மூடும். The love that will close all the sins. அந்த சகல பாவங்கள் என்னும் பொழுது அது எங்களுடைய சகல விதமான கோபங்கள், கசப்புகள், வெறுப்புகள், அது எல்லா காரியங்களும் அதுக்குள்ள உள்ளடங்கும். When I meant the sins, there is coming all the bitterness, hatred, anger, everything is coming under that. அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? காணிக்கையை செலுத்த வரும் பொழுது உனக்கு யாதொருவர் பேரில் குறை இருந்தால், before you give the offering, if you have any problem with any other person, நீ முதல் போய் அவரோடு ஒப்புரவாகு. first you go and reconcile with thy brother. அது பின்பதாக வந்து காணிக்கையை செலுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். After that you come and give the offering. ஒருவர் என்னால் பாதிக்கப்பட்டு விட்டார் என்ற அந்த உணர்வை ஆண்டவர் எனக்குள்ள தர வேண்டும். God has to give the sense that I have forgiven everything. அப்படி நீங்கள் நானும் ஒப்புரவாகி விட்டால், you and me, if we reconcile with the other brother, கர்த்தர் எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். surely God will give the answer for our prayers. அப்பொழுது எங்களுடைய காணிக்கையை வந்து அங்கீகரிப்பார் ஆண்டவர். So at that time God will approve our offerings. காணிக்கையை ஆலயத்துல கொண்டு வந்து போட முடியும், ஆனால் ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். We can come and give the offerings to the church, but we have to make sure the Lord has to approve our offerings. சபையில ஆராதிக்க நான் வரும் பொழுது ஆண்டவர் என்னுடைய ஆராதனையை எதிர்பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய இருதயத்தை ஆண்டவர் கூர்ந்து கவனிக்கிறார். Before we come and do the worship, the Lord is looking at your heart very sharply. எரேமியாவில ஒரு முக்கியமான காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. In Jeremiah there is very important thing is written. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் வாயினாலே என்னை துதிக்கிறார்கள். My people, they are praising with their lips. அவருடைய இருதயம் வேறெங்கேயோ இருக்கிறது. But their heart is very far from me. அப்ப என்னுடைய ஆராதனைகள், my worship, என்னுடைய பலிகள், my sacrifice, ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டுமாக இருந்தால், if God wants to approve it, என்னுடைய இருதயம் வந்து ஒப்புரவாகப்பட்டதாக இருக்க வேண்டும். my heart has to be reconciled. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்டின வழியை நான் பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டும். I have to follow what the Jesus has showed us. இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டுமாக இருந்தால், The world has to be saved. நான் கிறிஸ்தவனாக வாழக்கூடாது, கிறிஸ்துவை உடையவனாக வாழ வேண்டும். I should not live as a Christian. I should have the Christ in me. அதனாலதான் ரோமருக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார். That's what when Paul is writing to Romans. ரோமர் 12வது அதிகாரம் 9வது வசனம். Romans chapter 12 verse 9. ரோமர் 12:9. உங்கள் அன்பு எப்படி இருக்கணுமா? மாயமற்றதா இருக்க வேண்டும். Your love has to be real, truth, not just, it should not be fake. ஒரு முக்கியமான காரியத்தை வேதத்துல பார்ப்போம். We are going to see a very important thing in the Bible. யோசேப்பை அவருடைய சகோதரர் குழியில போட்டார்கள். Joseph was put in the pit with his brothers. அவரை கொலை செய்வதற்கு என்ன செய்தார்கள்? பிரயாசப்பட்டார்கள். They tried their best to kill him. கடைசியாக கொலை செய்ய வேண்டாம் என்று சொல்லி இஸ்மவேலர் இடத்துல விட்டு போட்டார்கள்.
So finally they decided not to kill him and they sold to Ishmael. ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் இது குறித்து பார்க்க முடியும். We can see it from Genesis chapter 37. தன் சகோதரர்களால் மிகவும் காயப்பட்டவன் யோசேப்பு. Because he had been wounded by his brothers. ஆனால் கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்து யோசேப்பை எகிப்தில் உயர்த்தினார். But the Lord was with Joseph and he lifted him in Egypt. யோசேப்புடைய நிலைமையில நாம இருந்தா என்ன செய்திருப்போம்? If we would have been in Joseph's place, what would have been we have done? ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் 13 வருடங்கள் கழித்து நிறைவேறுகிறது. The God's all the revelation is taking place after 13 years. சமயம் மேல பார்த்து சொன்னா நீங்கள் வந்து என்ன செய்வீர்கள்? என்னுடைய காலில் விழுந்து வணங்குவீர்கள். So he told his brothers, you all come and you will bow down at my feet. அவங்க பார்த்தா இது எப்படி நடக்குதுன்னு பாப்போம்னு தூக்கி குழியில போட்டுறாங்க. So the brothers said, let's see how this will happen, and they put him in the pit. இப்ப எகிப்துல ஒரு பஞ்சம் வந்தது. In Egypt there was a great famine. கானானிலேயும் பஞ்சம். In Canaan also there was famine. கானானில இருந்து எகிப்துக்கு தானியம் வாங்குறதுக்கு வந்தவர்களோடு சேர்ந்து யோசேப்புடைய சகோதரர்களும் வந்தார்கள். From Canaan, when they came to Egypt, there were many people came. With among them, Joseph's brothers also came to Egypt. அவன் பெரிய ஒரு அதிகாரியாக இருக்கிறான் எகிப்துல. Now he is holding a big position in Egypt. அவர் கர்த்தரால உயர்த்தப்பட்ட போது, when he was exalted by the Lord, அவன் உடனே சகோதரர்களை பார்த்து நான் சொல்லல. But the Joseph did not tell about his brothers. நீங்கள் எல்லாரும் என்ன குழியில தூக்கி போட்டுட்டீங்க. You all put me in the pit. ஆனா ஆண்டவர் இப்ப என்ன உயர்த்திட்டார். But the Lord has lifted me up. இருங்கடா உன்னை நான் ஒருத்தரை சும்மா விட மாட்டேன். You wait and see, I am going to teach you a lesson. அப்படி வேதத்தில் எழுதப்பட்டதாக இல்லை. There is nothing like that written in the Bible. ஆனால் யோசேப்பு சொல்லுகிறார், நீங்கள் என்னை தீமை செய்ய நினைத்தீர்கள், அதை கர்த்தர் நன்மையாக மாற்றினார். But Joseph said, you wanted to do evil things, but God turned everything good. அவர்களும் பயந்தார்கள். நாம யோசேப்புக்கு செய்த அந்த காரியத்துக்காக யோசேப்பு எங்களை தண்டித்து விடுவானோ. But the brothers were scared because what we have done to Joseph, he might punish us. யோசேப்பு இல்ல, நான் அதெல்லாம் மறந்துட்டேன். But Joseph told, I have forgotten everything. அது நீங்கள் செய்த காரியம் அல்ல, அது ஆண்டவர் செய்த காரியம். But those are the things you all did not do, but the Lord has done it. உங்களுக்கும் எனக்கும் இது ஒரு பாடமாக அமைகிறது. For you and me, this is a great lesson for us. சில சமயங்கள்ல நாங்கள் ஜனங்களோட ஒப்புரவாக வேண்டும். Sometimes we have to reconcile with the people. கடினமான ஒரு காரியமாக இருந்தாலும் அது செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனா செய்ய வேண்டிய காரியம் அது. Whether it will be very difficult to reconcile with others, but we have to do that. முக்கியமான சில காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். Because I want to tell very important things and I want to finish it off. எடுங்க ரோமர் 12:18. Romans 12:18 please. ரோமர் 12:18. ஆமென். நாம் எல்லாரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும், எல்லாரோடும் ஐக்கியமாக இருக்க வேண்டும், எல்லாரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாரோடும் if possible we have to be peace with everyone, we have to forgive each and one another. எல்லாரோடையும் ஒப்புரவாக வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். The Lord is expecting us that we have to reconcile with everyone. அல்ல, பவுல் ஒரு முக்கியமான காரியத்தை எழுதுகிறார். Paul is writing a very important thing. கூடுமான அளவு எல்லாரோடையும் சமாதானமாக இருங்கள். If it is possible, you need to be peace with others. என்ன காரணம்? What is the reason? எல்லாரோடையும் சமாதானமாக முடியாது, ஆனா சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். We cannot be peace with everyone, but God is expecting if it is possible. ஆனால் மன்னிக்க வேண்டியது அவசியம். But forgiving is very important. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து காட்டின காரியத்தை நீங்கள் நானும் தியானிக்க வேண்டியது அவசியமானது. What the Lord has done, demonstrated at the cross, we have to meditate that thing. எல்லாரையும் மன்னிக்க வேண்டும். We have to forgive everyone. ஏன்னா அது ஒரு குறையாக எனக்குள்ள இருக்குமாக இருந்தால் என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு அது தடையாகி விடும்.
But if there is problem that we're not forgiving others, it will be a hindrance for the blessing. சில காரியம் ஏன்னா நான் நன்றாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் விரும்புகிறார். God wants us to be good, and we are to be blessing. சில காரியங்கள் எனக்கு தடையாக இருக்கும் பொழுது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், எனக்கு ஏதோ ஒரு இடத்துல குறை உண்டு. If there is anything is blocking us, then surely we have to think there is something is lacking in us. அது ஆண்டவருக்கு சித்தமில்லையாக்கும் என்று சொல்லி நான் கடந்து போய் விடக்கூடாது. We should not assume that is not will of God, and we should not overcome that one. ஒரு காரியம் ஆண்டவருக்கு சித்தமில்லையாக இருந்தால் ஆண்டவர் அதில் பொறுப்பை கட்டளையிடுவார், அதனுடைய இருதயத்திலிருந்து அதை எடுத்து போடுவார் ஆண்டவர். So if it is not God's will, God will show in your heart. ஆனால் அது மனதையே உறுத்தி கொண்டிருக்கும் சில நேரம். Sometimes it will prick in your conscience. அதை பெற்றுக்கொள்றதுக்கு சில தடைகள் இருக்கும், அதை ஆண்டவர் உணர்த்துவார். அந்த தடையை நீக்கி அந்த காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். God will remove all the obstacles, and God will give the blessings to us. நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். God likes us to do good in our lives. என்னுடைய சந்ததி இந்த தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். My generation has to be blessed in this nation. என்னுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். All the things Lord has to bless. அப்ப அது தடைப்படுகிறதுனா எனக்கு ஏதோ ஒரு இடத்துல குறை இருக்கிறது. If that is blocking, there is something is wrong in us. அது எந்த இடத்துல குறைவுபடுகிறது என்று பார்த்து நான் என்ன செய்ய வேண்டும், அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். Whatever the things we are not pleasing to God, we need to remove all the things, and we need to put everything right with the Lord. என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கும், to answer our prayers, என்னுடைய வாழ்க்கை செழிப்பாக இருப்பதற்கும், our life should be flourished. நான் ஆண்டவரை தேடுகிறேன், because I am seeking the Lord. நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், I am having the faith in the Lord. நான் எல்லா காரியங்களையும் செய்கிறேன், I am doing everything to the Lord. ஆனாலும் வேதத்தில் இருக்கிற अनेक காரியங்களை நான் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். But what is written in the Bible, I have to do according to what is written in the Bible. அதுல ஒன்றுதான் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உனக்கு யாரொருவர் பேரில் குறை இருந்தால் அதை என்ன செய்ய அவருக்கு மன்னி. The Lord has said, when you have some bitterness with anyone, before you give the offering, go and reconcile with that person. அந்த இருதயம் எனக்குள்ள இல்லாவிட்டாலும் நான் ஜெபித்து பெற்றுக்கொண்டால் அந்த இருதயத்தை ஆண்டவர் தருவார். So even if you don't have the heart to forgive, you can pray to the Lord, and surely God will give you the good heart. அது பெரிய விஷயமே இருக்காது, ஆனா பக்கத்துல ஒருத்தர் நிப்பான், அவன் விட மாட்டான். But this is not a very big thing, but Satan is there. விடவே மாட்டான். He will not let you do that. உண்ட கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன, நீ போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறதா? What is your respect, what is your honor, what is your position, whether you have to go and ask forgiveness from him? கடைசி மட்டும் கேட்கிறாரு. Don't do that. இது ஒரு ரட்சிக்கப்பட்ட காலத்துல இருந்து ஒரு 7 வருஷம் எனக்கு போராட்டமாகவே இருந்தது. Since I was saved up to 7 years, I was having the battle for this one. நான் திருவண்ணாமலையில இருக்கேன், அங்க பாஸ்டரோட ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஆயிட்டு. When I was in Trincomalee, I had some problem with my pastor. நான் மன்னிப்பு கேட்கிறேன்னா நான் தான் போய் மன்னிப்பு கேட்கணும், ஆனா உள்ளுக்குள்ள விடுதில்லை, நான் போய் மன்னிப்பு கேட்கறதா. So I have to ask the forgiveness from the pastor, but he's not letting me to do that. ஆனா இதயத்துல ஒரே பாரமாவே இருந்துச்சு. But my heart felt very burdened. 2 வருஷம் கழிச்சு எப்பயாவது போய் மன்னிப்பு கேட்றோம்னா அந்த காரியத்தை போய் மன்னிப்பு கேட்டது அதுக்குரிய சந்தர்ப்பத்தை மான உருவாக்கி கொடுத்தார். But after 2 years, somehow I went and asked forgiveness, but God gave me the happiness and rejoice in my heart. அதுக்கு மேல மனசு எல்லாம் அந்த இலகுவா மாறிட்டு. So after that, my heart became very soft and easy. அல்லாட்டி ஆண்டவர் விடவே மாட்டார், அதை உணர்த்தி கொண்டே இருப்பார். Until then, God will not let you go. Always He will prick you in your heart. சில நேரங்களுக்கு பாட்டு படிக்க வராது, ஜெபங்கள் ஓடாத, ஒன்றுமே நடக்காது. Sometimes I can't sing the song, I can't give the message. All things will be stopped. இது முக்கியமான ஒரு செய்தி. This is a very important message. இது வெள்ளிக்கிழமை ஆயத்தப்படுத்தி சகோதரிக்கு அனுப்பியிருந்தேன். So I have prepared and I sent all the reference to me. இந்த செய்தி ஆழமாக என்னையும் உணர்த்தினபடியினால் நானும் ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகினேன். Because this message strongly convinced me, so I also asked the forgiveness. உங்கள் எல்லாரோடையும் அது பேசி இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
I am pretty sure that all would have been listened to this message. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God will bless you all. இந்த நேரத்தில் எழுந்து நிற்போமாக. Shall we all stand up? நன்றி ஆண்டவரே சுவாமி. Thank you, Jesus. ஓ கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கர்த்தாவே, கிறிஸ்துவுக்குள் கர்த்தாவே எல்லாரையும் மன்னித்தது போல ஆண்டவரே, As you have forgiven us, எங்களை மன்னிக்கிற இருதயத்தை கர்த்தாவே எங்களை கட்டளையிடுவீரா. Lord, grant us the heart to forgive. இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. Shall we all give thanks to the Lord? நன்றி ஆண்டவரே Thank you, சுவாமி. Jesus. நன்றி ஆண்டவரே Thank you, சுவாமி. Lord. Thank you. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. Thank you for your presence. உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி Thank ஆண்டவரே. you for your mercies. உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி Thank ஆண்டவரே. you for your grace. எண்ணி முடியாத நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில செய்கிறவர். You have done multitude of good things in our life. எண்ணி முடியாத அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையில செய்கிறவர். Multitude of miracle you have done. எண்ணி முடியாத அதிசயமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்கிறவர். So many miracles in our lives. எங்களை கர்த்தாவே நடத்துவீராக. Lord, guide us and lead us. உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது ஆண்டவரே. Without your presence, we cannot live, Lord. உம்முடைய கரம் எங்களை நடத்தாவிட்டால் ஆண்டவரே, நாங்கள் இந்த இடத்துல நிற்க முடியாது ஆண்டவரே. If your hand doesn't guide us, we cannot live. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லாவிட்டால் இந்த ஆவிக்குரிய பயணத்திலே கர்த்தாவே எங்களால் ஓட முடியாது ஆண்டவரே. If your presence go before thee, we cannot live a spiritual life, Lord. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. Lord, cover us with your holy presence, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கண்ணீர் யாவும் துடைப்பவர், கருத்தாய் விசாரிப்பவர். இந்த சிலுவையை உங்கள் முன்பாய் நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த சிலுவையை உங்கள் முன்பாய் நிறுத்திக் கொள்ளுங்கள். Just place this cross in front of you. உங்கள் குடும்பத்தின் முன்பாய் நிறுத்திக் கொள்ளுங்கள். Just place the cross in front of your family. உங்கள் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் முன்பாய்
So do not forget to place everyone in front of the cross. அப்படியே ஜெபம் பண்ணிக்கொண்டு